இது போல் சிக்கன் கறி நீங்களும் சமைக்கணுமா அப்படின்டா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் போட்டிருக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த சிக்கன் கறி ஒயிட் ரைஸ், இடியாப்பம், ரொட்டி, தோசை, சப்பாத்தி, பானை எது வேணும்னாலும் தொட்டு சாப்பிட்றது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து மிளகாய்த்தூளையும் மல்லித்தூளையும் கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கணும். உங்களோட கறிக்கு எந்த அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போடுவோமோ அந்த அளவுக்கு ஏற்ப நீங்கள் வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுத்த பிறகு ஒரு சட்டில் ஒரு 2 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதோட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கணும். அது பொரிஞ்சு வரைசல் நாங்கள் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரைசல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிறதுக்கு இப்படி பொரிய விடணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். தக்காளி, சின்ன தக்காளி 2 பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சின்ன பெரிய ஒன்று சேர்த்துனேன். சேர்த்த பொரி நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பொரி இதோட கொஞ்சம் ரம்பையில் சேர்த்துனேன். ரம்பையில் சேர்த்த பொரி இதுக்கு வதங்குறதுக்கு டக்குண்டு இல்லை உப்புத்தூள் சேர்த்துனேன். உப்புத்தூள் சேர்த்த பிறகு நல்லா வதங்கணும். நான் கழுவி வச்சிருந்த சிக்கனுக்கு வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள், உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த கறி வந்து இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி கிழங்கு போட்டு தான் சமைச்சு எடுத்துக்க போகிறேன். இடியாப்பத்துக்கு செய்கிற கறி இது வந்து நான் சஹருக்கும் இதை வச்சுருந்தேன். இப்போ எண்ணெயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இந்த வறுத்து வச்சிருந்ததை போட்டுனேன். போட்ட பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். நல்ல ஒரு மணமே வரும் இது போட்ட பிறகு. அப்போ கறியும் நல்ல மணமாகும். இப்போ நாங்கள் எடுத்து கழுவி வச்சிருந்த சிக்கனை இதோட சேர்த்துட்டு சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். வறுத்து வச்சிருந்த மீதம் இருந்த அந்த மிளகாய் மல்லித்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட் வேக விடணும். வெந்த பிறகு தான் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் கறி வந்து டார்க் கலரில் தான் வரும். ஏன்னா நாங்கள் இந்த மசாலாக்கள் வறுத்து போட்டு அடுத்த மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு இந்த கறி சமைக்கிறதால இப்போ வந்து நாங்கள் இதோட உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்ச பிறகு நாங்கள் திரும்ப திறந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விரும்ப இல்லையா, உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். பேஸ்ட் அரைச்சேன் அப்படி. எனக்கு தேங்காய் அரைச்சி போட விருப்பம் இல்லை. நான் தேங்காய் பால் தான் ஊற்றிக்குவேன் எப்போதும். இப்போ தேங்காய் பால் ஒரு கப் அளவு சேர்த்துனேன். இதோட உங்களுக்கு எந்த அளவு ஆணம் வேணுமோ அதுக்கு ஏற்ப தேங்காய் பாலோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு ஆணமாக எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் தண்ணி இதெல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்து வரணும். இந்த கிழங்குன்னு கரையாமல் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு இதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 விசில் போட்டு அப்படியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு வேக வச்சு எடுத்துக்கிறோங்களா. நான் சட்டியில் தான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வருது பாருங்கள். இப்படி தான் இந்த கறி வந்துச்சு. நான் வந்து அன்றைக்கி இடியாப்பத்துக்கு அடுத்து சஹருக்கு தான் எடுத்துனேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.